சார், இன்றைய திமுகவுடனான உங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு? என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பேசப்பட்டுச்சு? உங்களோட விருப்ப தொகுதிகள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டியதனுடைய அவசியத்தை, தேவையை நாங்கள் வலியுறுத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் நல்ல பலத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். கட்சியை தாண்டிய ஒரு பெரும் ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். எந்த தொகுதியை கொடுத்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு வல்லமை திமுக கூட்டணிக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும். எனவே எந்த தொகுதி தந்தாலும் அதில் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திமுக தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை எடுத்து சென்று பதில் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி இந்த காலகட்டத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இந்தியா கூட்டணி மிக வலுவாக நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே போகிறது. இந்தியா கூட்டணி சிதைந்து விட்டது என்று சொன்னவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடுபடியாகக்கூடிய அளவில் இன்றைக்கி மகாராஷ்டிரத்தில், அதே போல் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், டெல்லியில், பஞ்சாப்லலாம் கூட்டணி ஏற்பட்டு இருக்கிறது. மிக வலுவாக இந்தியா கூட்டணி இருக்கின்றது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். 10 ஆண்டுகால ஒன்றிய பாஜக ஆட்சி அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை சிதைத்து விட்டது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறது. புல்டோசர் அரசியல் நடத்தி வருகிறார்கள். எனவே அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.